அனைவருக்கும் வணக்கம். தமிழன் ராஜ் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம். அப்படிப்படி 2010 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கொஸ்டின்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பக்துரின் தியாப்ஜி தலைமை தாங்கியது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தோமாக்க ஆப்ஷன் சி. 1887 சென்னையில் நடந்த 3வது காங்கிரஸ் மாநாட்டில் தலைமை தாங்கியிருப்பார். யாருன்னா பக்துரின் தியாப்ஜி. இந்த பக்துரின் தியாப்ஜி தான் ஃபஸ்ட்டு முஸ்லீம் தலைவர். இந்திய தேசிய காங்கிரஸுக்கு பக்துரின் தியாப்ஜி தான் இருந்திருப்பார். இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ஃபஸ்ட்டு எங்கே நடந்துச்சுன்னா 1880 பம்பாயில் நடந்துச்சு முதல் காங்கிரஸ் மாநாடு. இதில் யார் தலைவராக இருப்பார்னா WC பானர்ஜி, அதாவது உமேஷ் சந்திர பானர்ஜின்னு சொல்லுவாங்க. அவர் தான் முதல் தலைவராக இருந்தார். பம்பாயில் நடந்தது. அடுத்து 1886 கல்கத்தாவில் நடந்த இரண்டாவது காங்கிரஸ் மாநாட்டில் தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தோமாக்க தாதாபாய் நவ்ரோஜி. இவர் தான் 2வது காங்கிரஸ் தலைவர். ஃபஸ்ட்டு காங்கிரஸ் தலைவர் WG பானர்ஜி, 2வது தாதாபாய் நவ்ரோஜி, 3வது பக்துரின் தியாப்ஜி. இந்த மாநாடு எங்கெங்கே நடந்துச்சு பார்த்துங்க. 885 பம்பாயிலையும் ஃபஸ்ட்டு, 886 கல்கத்தாவில் 2வது மாநாடு, 887 சென்னையில் 3வது மாநாடு. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்குனது யாருன்னு பார்த்தோமாக்க ஏஓ ஹியூம் தான் உருவாக்கியிருப்பார். ஏஓ ஹியூம் இவர் ஆங்கிலேய செயல் அதிகாரி, ஓய்வு பெற்றவர். இவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸை 1885 உருவாக்கியிருப்பார். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை பொறுத்து என்று கேட்டிருக்காங்க. வகை பரப்பு ஃபஸ்ட்டு மலைகள் 10.6% சொல்லியிருக்காங்க. பீடபூமி 27.7%. அடுத்து சமவெளி 43.2%. அடுத்து குன்றுகள் 18.5%. இது அப்போது 2010 கேட்ட கொஸ்டின் கரெக்டாக வருது. இது அனைத்துமே சரியானவை. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க இவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் பார்த்தோமாக்க ஆப்ஷன் டியில் உள்ள டயோனியா வீனஸ் ஈப்பொறி தாவரம் இதுதான் சரியாக பொருந்துள்ளது. மீதி எல்லாம் தவறாக இருக்குது. நெப்பந்தஸ் இதெல்லாம் என்னது பூச்சி உண்ணும் தாவரம், குடிவை தாவரம் அந்த மாதிரி சொல்லுவோம். இதில் கரெக்டானது எதுன்னு பார்த்தோமாக்க டயோனியா வீனஸ் ஈப்பொறி தாவரம் தான் கரெக்டானது. அடுத்து நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோமாக்க இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நகர்ப்புற உள்ளாட்சி அரசிற்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் கிடைத்தது எந்த சட்டத்திருத்தம் எந்த வருஷம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு இருக்குன்னா இதுக்கு ஆன்சர் பார்த்தோமாக்க ஆப்ஷன் பியில் உள்ள 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 12வது அட்டவணையாக 1992. இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நகர்ப்புற உள்ளாட்சின்னா 74வது சட்ட திருத்தம் 12வது அட்டவணை வருஷம் 1992. இதை ஏன் வச்சுக்க முக்கியமானது. அதே மாதிரி இந்த ஆப்ஷன் 73வது சட்ட திருத்தம் 11வது அட்டவணை 1992. இது எதை சொல்லுதுன்னு பார்த்தோமாக்க கிராமப்புற உள்ளாட்சியை சொல்லுது. கிராமப்புற உள்ளாட்சி 73வது சட்ட திருத்தம் 11வது அட்டவணை 1992 படி சேர்க்கப்பட்டது. இது 73வது சட்ட திருத்தம் 74வது சட்ட திருத்தம் ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், குழப்பாமல் ஞாபகம் வச்சுக்கணும். 74 நகர்ப்புற உள்ளாட்சி, 73 கிராமப்புற உள்ளாட்சி. இதுக்கு ரெண்டுமே வருஷம் பார்த்தோமாக்க 1992 தான். கிராமப்புற உள்ளாட்சி 11வது அட்டவணையாகவும் நகர்ப்புற உள்ளாட்சி 12வது அட்டவணையாகவும் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க வங்காள பிரிவினைக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வங்க பிரிவினைக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்ப்பாங்க. ஆப்ஷன் சி கர்சன் பிரபு. இவர் தான் வங்க பிரிவினைக்கு முக்கியமாக காரணமாக இருந்தவர். அதாவது மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் முஸ்லீம் தனியாக இந்துக்கள் தனியாண்டு பிரிச்சிருப்பார்.
ஒரு எந்த வருஷம் பிரித்தார்னா 1905. எப்போ அதிகாரப்பூர்வம் பிரித்தார்னா அக்டோபர் 16. அக்டோபர் 16 இதுதான் வங்கப் பிரிவினை அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள். இது எப்போ திருப்பி மறுபடியும் வங்காளத்தை இணைக்கப்பட்டதுன்னா, வங்காளம் ஒன்றாக இணைக்கப்பட்டதுன்னா 1911. யார் இணைச்சிருப்பாருன்னா ஹாடிச் பிரபு. ஹாடிச் பிரபு தான் வங்கப் பிரிவினையை ரத்து செய்தவர். வங்கத்தை பிரித்தவர் யாருன்னு பார்த்தோமாக்கும் கர்சன் பிரபு. வங்காளத்தை இணைச்சது யாருன்னு பார்த்தோமா, அதாவது வங்கப் பிரிவினை ரத்து செய்து இணைத்தவர் யாருன்னு பார்த்தோமாக்கும் 1911 ஹாடிச் பிரபு. ஹாடிச் பிரபு, கர்சன் பிரபு ரெண்டுமே வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்கும் செல்வச் சுரண்டல் கோட்பாட்டை தந்தவர் யாருன்னு பார்ப்போம். செல்வச் சுரண்டல் கோட்பாடு. செல்வச் சுரண்டல் கோட்பாடுண்டாவே நமக்கு தெரிஞ்சதான் ஆப்ஷன் பியில் உள்ள தாதாபாய் நவ்ரோஜி. இவர் தான் செல்வச் சுரண்டல் கோட்பாடை தந்தவர். இந்த செல்வச் சுரண்டல் கோட்பாடுன்னு என்னன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில் எந்த மாதிரிலாம் செல்வத்தை சுரண்டிட்டு போனாங்க, இந்தியாவில் கடும் பஞ்சமே நிலவுனாலும் இந்தியாவில் இருக்க பொருளெல்லாம் ஆங்கிலேயருக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதை பற்றி இந்த செல்வ சுரண்டல் கோட்பாட்டில் சொல்லியிருப்பார். யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க சென்னை மாகாணம் தமிழ்நாடு என்று பெயரிடப்பட்ட, அதாவது சென்னை மாகாணம் தமிழ்நாடு என்று மறுபெயரிடப்பட்ட வருடம். நம்ம தமிழ்நாடு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா சென்னை மாகாணம்னு தான் இருந்துச்சு. அது தமிழ்நாடுன்னு எந்த வருஷம் மறுபெயரிட்டாங்கன்னா 1969. ஆப்ஷன் பி. அப்போ முதலமைச்சர் யார் இருப்பார்னா அண்ணா இருப்பார். அண்ணா. இவர் தான் சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றியிருப்பார். அதே மாதிரி மெட்ராஸை சென்னைன்னு பெயர் மாற்றினது யாருன்னா கலைஞர் கருணாநிதி. 1996 மெட்ராஸ் சென்னையாக மாற்றுவாங்க பேர். இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னை மாகாணம் தமிழ்நாடுன்ற மாற்றினது சென்னை மாகாணம் மதராஸ் மாகாணம் இருந்துச்சு. இப்போ தமிழ்நாடு பெயர் மாற்றினது 1969 அண்ணா இதை மாற்றிருப்பாங்க. அடுத்து 1996 மெட்ராஸை சென்னைன்னு பெயர் மாற்றினாங்க அதிகாரப்பூர்வமாக. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க பின் வருவனவற்றில் கருப்பு நிற மண் அதிகமாக காணப்படும் பிரதேசம் என்று கேட்டிருக்காங்க. கருப்பு நிற மண். கருப்பு நிற மண் எங்கே அதிகமாக காணப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தோமாக்க ஆப்ஷன் ஏயில் உள்ளது கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி. இந்த பகுதியில் தான் அதிகமாக கருப்பு நிற மண் காணப்படுது. கருப்பு நிற மண்ணா என்ன மண்ணா, நம்ம கரிசல் மண் சொல்லுவோம். கரிசல் மண், ரீகர் மண். அடுத்து வேறு என்ன சொல்லலாம், பருத்தி மண். இப்படி பல பேர் இருக்குது இந்த கருப்பு நிற மண்ணுக்கு. அந்த கருப்பு நிற மண் எங்கே அதிகமாக காணப்படுதுன்னு பார்த்தோமாக்க கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி இந்த ஏரியாவில் தான் அதிகமாக காணப்படுது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க எறும்பு வகைகள் தங்கள் உணவினை எந்த முறையினால் கண்டுபிடிக்கப்படுகின்றன? எறும்பு தன் உணவை எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தோமாக்க ஆன்சர் பார்த்தோமாக்க ஆல்ஃபேக்டோ முறையினால். ஆப்ஷன் டியில் உள்ளது ஆல்ஃபேக்டோ முறையினால் தான் இந்த எறும்பு அந்த உணவை கண்டுபிடிக்குது. இது ஒரு கொஸ்டின். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க நாதிர்ஷா ஒரு யாருன்னு கேட்டிருக்காங்க. நாதிர்ஷா ஒரு ஆப்கானிய அரசரா, முகலாய அரசரா, பாரசீக அரசரா, டெல்லி சுல்தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நாதிர்ஷா பாரசீக அரசர். இதுக்கு ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி பாரசீக அரசர். அவ்வளோதான் இன்றைக்கி பார்த்தா 10 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இந்த கொஸ்டின் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினோட பிடிஎஃப் வேணும்னா டெலகிராம் குரூப்பில் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. அதை
அதோட லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். தேங்க்யூ.